காய்ஸ் எங்க பாருங்க நம்மளுக்கு அடிச்சிச்சு மீன். இது என்ன மீன் தெரியல. பா இதே ஒரு மாதிரி இது. காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ், நம்மளுக்கு மீன் அடிச்சிச்சு. ஐயோ உயிரோட இருக்கு. ஐயோ செம்மலுக்கு காய்ஸ். நான் இது என்ன மீன் தெரியல எனக்கு. ஐயோ சரியான மீன் காய்ஸ். ஃபஸ்ட்டே வந்து அடிச்சது எனக்கு. ஆனால் அப்படியே அந்த அவ்வளோ பெரிய மீன், ஃபஸ்ட்டு அடித்த மீன் பெரிய மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இது ராடே வந்து அப்படியே மடங்கிடுச்சு. நானும் இழுத்து இழுத்து பார்த்தேன், இழுக்கவே முடியல. அப்புறமா என்னாச்சு, அந்த இது லூர் இருக்குல்ல, லூரே அறந்து போச்சு. அந்த அளவுக்கு பெரிய மீன். இப்போ ரெண்டாவது வந்து இப்போ போட்ட உடனே மாட்டுச்சு கைஸ். இது என்ன மீன் தெரியல, எனக்கு வர பயமாக இருக்குது. இது வேறு இதுவாக போயினுங்குது. இந்த கருவாடுலாம் போடுவாங்க, அந்த மீன் தான். கை வைக்கலாமா என்னன்றது எனக்கு ஒன்றும் தெரில. ஐயோ சரியான மீன் கைஸ். வந்த ஃபஸ்ட் நாள் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். ஒரு மூணு வாட்டி இப்போ கேஸ்டிங் பண்ணேன், 4வது வாட்டி மாட்டிக்கிச்சு கைஸ். ஓகே, இது எப்போ எடுத்து வச்சிரும். எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாருங்களேன். ஐயோ ஐயோ ஆனா இது பாருங்க, வாயில மாட்டல, இங்க சைட்ல மாட்டிருக்கு. ஐயோ கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீன் மாட்டிருக்கு. இது என்னன்னு தெரியல, ஆனால் கருவாடெல்லாம் போடுவாங்க. இந்த மீன் தான் எனக்கு வாழை மீன் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ இதை எப்படி துள்ளும், நம்ம கையில் மாட்டிக்கூடாது. நான் ஒரு கவர் கூட, நம்மளுக்கெல்லாம் எங்கடா மீட் மாட்ட போகுதுன்னு ஒரு கவர் கூட எத்தனை வரல கைஸ். இப்போ இதுக்கு தான் வந்து இந்த இது பயன்படும். இந்த சிசர் வந்து ஒரு பக்கம் எடுத்தாச்சு. கைஸ் இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் மாட்டின மீன் எவ்வளோ சின்னோண்டா இருக்குது. ஆனால் இல்லை என்ன மீன் தெரில. இந்த கவரில் போட்டுக்கலாமா? கவர் எதுவுமே சொன்னாங்க. இந்த கவரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். உயிரோடு வச்சுக்கணும்னு பார்க்குறேன். தண்ணிக்கு நிறையா போகுது. ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ்.